ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபோர்ட் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ரெஃப்ரெஷிங்கான 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். வாட்டர் மெலன், கேரட் அண்ட் போமக்ரானேட் ஜூஸ் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் கேரட்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். வாட்டர் மெலன் 1 கப், கேரட் 2 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு மாதுளம்பழம் எடுத்து தனித்தனியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர், சால்ட், ஐஸ் க்யூப்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜூஸ் கிளாஸ் 1 எடுத்து வச்சுருக்கேன். டெக்கரேட் பண்ணுறதுக்காக கேரட்டு, வாட்டர் மெலன்லாம் ஒவ்வொரு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஜூஸரில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சம்மரில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா லாக்டவுன் டைமில் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். பழம், கேரட் இதெல்லாம் அப்படியே சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸாக போட்டு கொடுத்தோன்னா ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாட்டர் மெலனில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும். அதனால் வாட்டர் மெலன் எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஜூஸ் மேக் பண்ணி சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நான் வாட்டர் மெலன் அரைச்சி ஜூஸ் ரெடி பண்ணி கிளாஸில் ஊற்றிருக்கேன். அடுத்து மாதுளம்பழம், அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை வேண்டாம், பழத்தில் இருக்க ஸ்வீட்டே போதும் அப்படின்னா சர்க்கரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் அரைச்சாச்சு. இதையும் ஒரு கிளாஸ்க்கு நான் மாற்றிக்கிறேன். பொமக்ரானேட் ஜூஸ் பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டெய்லி ஒரு மாதுளம்பழம் குழந்தைங்க கொடுத்தோம் அப்படின்னா ரத்தம் நல்லா ஊறும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட. அதுக்கப்புறம் கேரட் எடுத்திருக்கேன். கேரட் பற்றி சொல்லவே தேவையில்லை. கேரட் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நம்ம டெய்லி வெறும் கேரட்டாகவே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் மேக் பண்ணி கொடுக்கலாம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளோயிங் ஸ்கின்னும் ஆகும். லேடிஸ் ரொம்ப க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னா சாப்பிட்லாம் டெய்லி. ஸோ கேரட்டும் அதே மாதிரி சால்ட்டு கொஞ்சம், சுகர் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டேன். இதையும் ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கலரே ரொம்ப அட்ராக்டிவாக நல்லாயிருக்கு. கேரட் ஜூஸ் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லைனா ஜூஸாகவோ எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போது தேவையான ஐஸ் க்யூப்ஸ் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொன்றுக்கும் 3 ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்மளுக்கு 3 ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம்லாம் ஆகாது இந்த ஜூஸ் மேக் பண்ண. வித்தின் 5 to 7 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் ஜூஸ்க்கு நேராக நம்ம ஒரே ஒரு பீஸ் வாட்டர் மெலன் எடுத்து வச்சதை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி மாதுளம்பழம் ஜூஸ்க்கு மாதுளம்பழம் பல்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கேரட்டும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ்க்காக நான் கறி லீஃப் ஒவ்வொரு லீஃப் ஒவ்வொன்று போட்டிருக்கேன். நீங்கள் புதினா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.